ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த மாஃபில். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி நம்ம டேக்கு கூட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2 டேஸாக வீடியோ போடல. நீங்கள் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, டெலகிராம் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டேன். ப்ளஸ் ஆல்சோ வாட்ஸ்அப்லேயே வந்து ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டுத்துலேயுமே பர்சனலாக டைரெக்டாக வந்து மெசேஜ் பண்ண முடியும். இது எதுக்காக பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, ஒரு சில பேருக்கு வந்து வீட்டில் இருந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண முடியல, ஒரு சில பேருக்கு டெலிகிராம் யூஸ் பண்ண முடியல. அதனால தான் காமனாக இன்ஸ்டா, டெலிகிராமு ப்ளஸ் ஆல்சோ வாட்ஸ்அப் 3மே வந்து வச்சுருக்கேன். இதோடைய லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கமெண்ட்டில் வந்து பின் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுக்குறேன். போயிட்டு ஜாயின் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஜாயின் பண்ணுங்கள். நான் யாரையுமே கம்பல் பண்ண மாட்டேன். ஓகே. அதில் வந்து என்ன பண்ணலான்னா, ஜாலியாக பேசலாம். எதனாவது பர்சனல் திங்ஸ் ஷேர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நம்ம சேனல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பற்றினாலும் சரி, எதாக இருந்தாலும் ஜாலியாக பேசிக்கலாம். என்னுடைய அப்கமிங் டேஸ் உட்பட எல்லாமே நான் அதில் சொல்லுவேன். அதுவும் இல்லாமல் நான் ஒரு சேனல் வர ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால, அதோடைய இன்ஃபர்மேஷன்ஸு அது எப்போ ஓப்பன் பண்ணுவேன் அதை பற்றிலாம் கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ண வேண்டியது இருக்கும். பேசுகிறதுக்கு இங்கே யாரும் இல்லைனாலும் நீங்கள் இருக்கீங்களே, அதனால தான் அதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, நிறைய பேசிட்டு நினைக்கிறேன். இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே ஓகே டிஎஸ். இப்போ ஹெட்செட் எடுத்து போட்டுக்கோங்க, வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனில் தான் காட்டுறாங்க. ஒரு அழகான மார்னிங் டைம். அந்த காலை வேளையில் ஒரு ஆஃபீஸில் காட்டுறாங்க. ரொம்ப ஒரு பெரிய கம்பெனி. அந்த கம்பெனிக்குள்ளே 2 பேர் ஒரே கார்லேருந்து இறங்கி தனித்தனியாக பிரிஞ்சு நடந்து போயிட்டுருக்காங்க. ஆக்சுவலி அந்த 2 பேரும் வேறு யாரும் கிடையாது, நம்ம டேவும் நம்ம ஜங்குக்கும் தான். ஒரு மாதிரி மூஞ்சி கொடுத்து கூட பேசாமல் அவங்க பாட்டுன்னு தனியாக அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. இவங்க 2 பேரும் உள்ளே வரதை பார்த்ததும் அங்கே இருக்கிற மெம்பர்ஸ், அதாவது அந்த ஆஃபீஸில் வேலை செய்வாங்கல்ல, அவங்க எல்லாருமே வந்து ஒரு மாதிரி வியர்டாக பார்க்குறாங்க இவங்க 2 பேரையும். என்ன இது வந்துட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி 2 பேருமே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இப்போ நம்ம டிவி தான் காட்டுறாங்க. அவர் வந்து ஒரு எம்ப்ளாயி தான். அழகாக போயிட்டு அவருடைய சீட்டில் போயிட்டு உட்காந்துட்டு அவருடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு பக்கத்தில் 2 பேர் உட்காந்துருப்பாங்கல்ல, அவங்க நம்ம டிவியே பார்த்துட்ருக்கா. இப்போ நம்ம டே அவங்கள பார்த்துட்டு, என்ன வேணும் அவங்க 2 பேருக்கும்? இல்லை, ஒன்றும் இல்லை, வேலையை பாருங்கள். ஓகே, நீ ஓகே தானே? எனக்கு என்ன, நான் ஓகே தான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இருந்தாலும் அப்பப்போ இவங்க 2 பேரும் என்ன நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு அவங்க பாட்டு வேலைகளை ஆரம்பிக்க, இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஆஃபீஸில் லன்ச் டைம் வருது. டேவை காட்டுறாங்க. அவர் பாட்னே ஏஞ்சி அவருடைய லன்ச் எடுத்துகிட்டு போயிட்டு கேன்டீன் ஏரியாவில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்றாரு. அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான ஜிமின் திபுன்னு கேன்டீனுக்குள்ளே வந்து ஓடி வராரு. நம்ம டேவை தேடிட்டு ஓடி வராரு. டே பார்த்தா ஒரு டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு. அதை பார்த்ததும் குடுன்னு ஓடி வந்து டேபிள் பக்கத்தில் இருக்க சேரை இழுத்து போட்டு டே கிட்ட உட்காந்துட்டு, டேய் என்ன, எதுக்கு இப்படி மூச்சு வாங்க ஓடி வர? என்னடா பண்ணிகிட்ருக்க? பார்த்தா தெரில, சாப்பிட்டுட்ருக்கேன். ஹேய், எனக்கு இப்போ தான்டா விஷயமே தெரியும். அட்லீஸ்ட் எனக்கு ஃபோனாவது பண்ணியா? என்னடா என்னடா ஆஃபீஸ்க்கு வந்திருக்க? ஆஃபீஸ்க்கு வராமல் வேறு எங்கே போய் சொல்கிற? டேய், உனக்கு ஜங்குக்கும் நேற்று தானடா மேரேஜ் ஆச்சு. அதுக்கு என்ன? இல்லைடா, அது ஷோ முன்னாடியே 1 வீக் லீவ் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு இருந்தியடா, என்னடா மறுநாளே வந்திருக்க? தோணுச்சு வந்துட்டேன். ஹேய், இங்கே பாரு டே, 2 பேருக்குள்ள எதனா சண்டையா சொல்லு. என்ன சண்டை? எங்களுக்குள்ளலாம் எந்த சண்டையும் கிடையாது. அப்புறம் ஏன்டா 2 பேருமே ஆஃபீஸ்க்கு வந்திருக்கீங்க? அதுவும் இல்லாமல் தனித்தனியாக உட்காந்து சாப்பிட்டுருக்கீங்க. அவன் என்னன்னா ஏதோ சைக்கோ மாதிரி மேலே கேண்டீனில் உட்காந்து சாப்பிட்டுருக்கான். நீ என்னன்னா கீழே கேண்டீனில் உட்காந்து சாப்பிட்டுருக்க. 3rd ஃப்ளோர்லேருந்து நான் கீழே இறங்கி வரும்போது தான் நானே அவனை பார்த்தேன். கேட்டால் எதுவுமே பேச மாட்டேங்கிறான், நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. என்னடா ஆச்சு? ஒன்றும் ஆகலை ஜிமன், நீ எதுக்காக இவ்வளோ வரி பண்ணிக்கிறேன்னு எனக்கு தெரியல. டே, ஒன்றும் ஆகாமல் நீங்கள் 2 பேரும் இப்படி இருக்க மாட்டீங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒன்றும் ரொம்ப பழகிட்டுலாம் இல்லைடா. எதுக்காக அப்படி பேசிகிட்ருக்கேனே? ஏதோ இருக்குது, 2 பேரும் ஏதோ சேர்ந்து சண்டை போட்டுக்கிறீங்க. சண்டைலாம் எதுவும் கிடையாது, விடு. ஐயோ,
ஆஃபீஸில் காலைல என்ன கேட்டாங்களா? என்ன கேட்டாங்க? எதுவும் கேட்கல. எதுவுமே கேட்கலையா? எதுவும் கேட்கல. பார்த்தவெல்லாம் ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறான், எதுவுமே கேட்கலன்ற. அது பாரு, அந்த பொண்ணு எப்படி பார்க்குது பாரு. ஒரு நிமிஷம் அந்த பொண்ணை போய் கேட்குறேன், என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். அவங்க எதனாவது வளரிட்டு இருப்பாங்க, நீ போய் கேட்டுட்டு இருப்பியா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, அவன் என்ன சொல்கிறான்னு பாரு. ஏம்மா பொண்ணு, எங்கே நம்ம பார்த்துட்ருக்கேன்? இல்லை, ஒன்றும் இல்லை. இல்லை சொல்ல. இல்லை, நேற்றுக்கு தான் ஆஃபீஸில் இருக்க எல்லாருமா சேர்ந்து டேவோடைய மேரேஜ் போய்ட்டு அட்டன் பண்ணிட்டு வந்தோம். இன்றைக்கி வரமாட்டான்னு நினச்சும் வந்திருக்கானே, அதான். பாத்தியா, எல்லோரும் இதுதான் யோசிக்கிறாங்க. ஹே ஏண்டா, மேரேஜ் ஆனால் நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு வரக்கூடாதாடா? ஒரு ஹாப்பி கப்புள்ஸ்னால் கண்டிப்பாக வரமாட்டாங்கடா. உங்கள் 2 பேரும் எதனா ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அதை சால்வ் பண்ணிடலாம். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய இஷ்யூ கிடையாது ஜெமன். போய்ட்டு வேலை என்னமோ அதை பாரு. அதுவும் இல்லாமல் லன்ச் டைம் முடிய போகுது. முதல்ல நீ சாப்பிட்டியா? எங்கே சாப்பிட்றது? இதை கேட்டதும் ஓடி வந்துட்டேன். சரி உட்காந்து சாப்பிடு. ஏய் டே, ஒரு நிமிஷம் நில்லுட்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜீவன் அப்படியே அந்த இடத்துல உட்காந்துட்ருக்கா. நம்ம டே பாட்டுன்னு எழுந்துச்சி போயிட்டுறாரு. இப்போ அப்படியே நம்ம டேவை தான் காட்டுறாங்க. நேராக போயிட்டு அவர் அப்படியே ஒர்க் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு அவருடைய டேபிளில் உட்காந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடா. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் டைம் ஆகுது. ஈவினிங் டைம் ஆனதும் நம்ம ஜீவன் தான் டேவோடைய அந்த ஃப்ளோருக்கு, அதாவது நம்ம டே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வேலை செய்கிறாரு, ஜங்குக் செகண்ட் ஃப்ளோரு, ஜிமன் வந்து தேர்ட் ஃப்ளோரில் வேலை செஞ்சிட்ருக்காரு. ஈவினிங் டைம் வீட்டுக்கு கிளம்புற டைம் வந்த வேகத்துக்கு ஜிமன் வந்து திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு நேராக ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்தால் டேவை காணும். செகண்ட் ஃப்ளோரில் போய் தேடி பார்த்தா ஜங்குக்கையும் காணும். இன்னும் 2 பேரும் அவ்வளோ சீக்கிரம் கிளம்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே டக்கு டக்குன்னு கீழே பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்தால் நம்ம ஜங்குக் வந்து கார் எடுத்துகிட்டு வராரு. டே வந்து காரில் ஏறிட்டுறாரு. அந்த கார் வந்து அதை எடுத்து போயிடுது. இதை வந்து நம்ம ஜிம் வந்து கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்க்க, என்ன இது ஒன்றா வரானுங்க ஒன்றா போகிறானுங்க, ஆனால் ஏதோ சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம ஜிம் அப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துட்ருக்க. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேவையும் ஜங்குக்கையும் தான் காட்டுறாங்க. கார் நேராக வீட்டுக்கு போகுது. வீட்டில் போய்ட்டு அப்படியே பார்க் ஆகுது. நம்ம டேவை காட்டுறாங்க. உள்ளே போன வேகத்துக்கு பேக் ஒரு பக்கம் வச்சுட்டு அந்த ஷர்ட் ஸ்லீவ்ஸ் எல்லாம் மடித்து வச்சுட்டு கிச்சனில் போய்ட்டு உட்காந்து சாப்பாடு செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கு காட்டுறாங்க. அவர் நேராக அப்படியே மேலே ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு லேப்டாப் எடுத்து அவருடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்றாரு. ஒரு மணி வந்து ஒரு 7 o'clock அந்த மாதிரி இருக்கும் நைட் டைமு. நம்ம ஜங்குக்கு காட்டுறாங்க. நேராக வேலையெல்லாம் முடித்தவர் லேப்டாப்பெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு நேராக கிச்சனுக்கு வந்துட்டு பிளேட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து டைனிங் டேபிள் மேலே வைக்கிறாரு. நம்ம டே போயிட்டு குளிச்சுட்டு வரதுக்கு போயிடுறாரு. நம்ம டே வந்து குளிச்சுட்டு வரதுக்கும் நம்ம ஜங்குக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்குது. வந்த வேகத்துக்கு 2 பேரும் சாப்பாடை போட்டு சாப்பிட்றாங்க. ஆனால் ஒரு வார்த்தை மாறி மாறி பேசிக்கவே இல்லை. அவ்வளோ அமைதியாக இருக்காங்க. மூஞ்சி கூட பார்த்துக்கவே இல்லை. நம்ம ஜங்குக்கு அவர் பாட்டுன்னு சாப்பிட்டு மேலே போய் படுத்து தூங்கிட்டுறாரு. டேவும் சாப்பிட்டு அவர் பாட்டு போயிட்டு மேலே படுத்து தூங்கிடுறாரு. 2 பேருக்கும் தனித்தனி ரூம் கூட இல்லை, சேம் ரூம் தான், சேம் பெட்டு தான். ஆனால் ஒரு பக்கம் அப்படியே மாறி மாறி திரும்பிக்கிட்டு படுத்து தூங்கிடுறாங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது, திரும்பி இதே ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகுது. இந்த விஷயம் நம்ம டேவுடைய அம்மாவுக்கு தெரிய போகுது. அதாவது நம்ம ஜிமன் தான் போட்டு கொடுத்துருப்பாரு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மார்னிங் டைமில் சொல்லாமல் கொள்ளாமல் நம்ம டே அண்ட் ஜங்கு கூடிய வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ நம்ம டிவி அண்ட் ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. ஆல்ரெடி ஆஃபீஸ்க்கு கிளம்பி ரெடி ஆகிட்டு வீட்டை விட்டு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா திங்ஸையும் ரெடி பண்ணிகிட்ருக்க. கரெக்டாக அம்மா வீட்டு வாசலில் வந்து நிற்கிறத பார்த்ததும் நம்ம டே, அம்மா அம்மா நீங்கள் என்னம்மா பண்ணுறீங்க இங்கே? அதை நான் கேட்கணும். என்னம்மா கேட்குறீங்க? எங்கே போயிட்டுருக்கீங்க 2 பேரும்? ஆஃபீஸ்க்கு. நான் உங்ககிட்ட சொன்னல முன்னாடியே, மேரேஜ் முடிஞ்சு 1 வீக் ஆஃபீஸ்லாம் போகக்கூடாதுன்னு. ஆனால் இப்போ அதில் என்ன இருக்குது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. டே விளையாடிட்டுருக்காத சொல்லிட்டேன். என்ன நடந்துட்டுருக்கீங்க? முதல்ல 2 பேரும் முதல்ல நீ தனியாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவுடைய அம்மா தான் டேவுடைய கையை பிடிச்சி தரன்னு ஒரு பக்கம் இழுத்துட்டு போக, நம்ம ஜங்குக்கு அதை பார்த்துட்டு ஒரு பெருமூச்சு விட்டுட்டு அவருக்கு போகக்கூட இல்லை, டேக்காக வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பெட்லேயே அது கவுச்லேயே வந்து உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறாரு.
நம்ம டேவோடைய அம்மாவும் டேவும் வந்து வீட்டுக்கு வெளியே இருக்க கார்டனில் வந்து நின்றுட்டுருக்காங்க. நம்ம டே ஆஃபீஸ்க்கு பக்காவாக ரெடி ஆகிருக்காரு. அவங்க அம்மா கையோடு அந்த ஊர்லேருந்து வந்து அந்த பேக்கோடு நின்றுட்டுருக்காங்க கையில் நின்றுட்டுருக்காங்க. இப்போ அப்படியே நம்ம டேவுடைய அம்மா தான், டேய் என்னடா நினச்சிட்ருக்க நீ? ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டுருக்க, சந்தோஷமாக இருக்கியா இல்லையா நீ? அம்மா, ஆஃபீஸ்க்கு போனால் சந்தோஷமாக இல்லைன்னு அர்த்தமா? டேய் அது மற்ற நாள் போகிறது வேறடா, கல்யாணம் ஆகி புதுசுலேயே போகிறது வேறடா. கல்யாணம் ஆனால் முதல்ல கட்டினவங்க கூட ஊர் சுற்றதான் தோணும். நீங்கள் என்னடா வேலைக்கு போயிட்டுருக்கீங்க? வேலைக்கு போனால் தானே அடுத்த நாள் என்ன பண்ணணுன்றதை டிசைட் பண்ண முடியும். ஊர் சுற்றணுன்னா எதை வச்சு ஊர் சுற்றுறது? டே உன்னை கேட்டு தானே எல்லாமே அரேஞ்ச் பண்ணோம். ஆமாம், இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? நீங்கள் 2 பேரும் உண்மையிலே சந்தோஷமாக இருக்கீங்களான்னு எனக்கு தெரியணும். நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. உண்மையாக சொல்லிட்டே. அம்மா, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டேன்ல, சும்மா நோண்டி கேள்வி கேட்டுட்ருக்காதீங்க. அதுவும் இல்லாமல் இனிமேட்டு அவன் முன்னாடி இது மாதிரி கூப்பிட்டு தனியாக வச்சுலாம் பேசாதீங்க. எது பேசுறதா இருந்தாலும் அவன் முன்னாடியே வச்சு பேசுங்க சொல்லிட்டேன். உன்னை என்னால் புரிஞ்சிக்கவே முடியலடா. மூஞ்ச தூக்கி வச்சுக்கிற, அவனை விட்டு கொடுக்கவும் மாட்டேங்கிற, அதே சமயம் அவன்கிட்ட சரியாக பேசவும் மாட்டேங்கிற. நீ என்ன மென்டாலிட்டியில் இருக்கேன்னு எனக்கு தெரியல. நான் நல்லா தான் இருக்கேன். நீங்கள் எதுக்கு இப்போ இங்கே வந்தீங்க? அதுவும் அப்பா வாங்க தனியாக விட்டுட்டு. நீங்கள் 2 பேரும் இருக்கிற லட்சணம் எனக்கு தெரிய வந்துச்சு. அப்பா தான் சீக்கிரம் கிளம்பி போய் பார்த்துட்டு வான்னு சொன்னார். அதனால தான் கிளம்பி வந்தேன். இன்றைக்கி நான் வீட்டில் இருக்க மாட்டேன், அவனும் இருக்க மாட்டான். போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பாடெலாம் ரெடி பண்ணிவிட்டேன். சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வரேன். நான் வந்திருக்கேன், 2 பேரும் லீவ் போடுவோம், அந்த தாட்லாம் வராதில்ல உங்களுக்கு? ஆமாம், நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா நான் நேற்றே இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். திடீர்னு வந்து நின்னா என்னால் எப்படி லீவ் போட முடியும்? என்னமோ பண்ணி தொலை. ஆனால் ஒன்று, நீங்கள் 2 பேரும் ஏன் இப்படி இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் இந்த இடத்த விட்டு நான் வருவேன் சொல்லிட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவோடைய அம்மா நேராக நம்ம டே அண்ட் ஜங்குக்குடைய வீட்டுக்குள்ளே போக, நம்ம ஜங்குக்கு டேவுடைய அம்மா வீட்டுக்குள்ளே வந்ததும் எழுந்திரிச்சு நின்ட்டு, ஹாய் ஆண்டி. ஹாய்டா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். எதனாவது சாப்பிட்றீங்களா? நீயாவது கேட்டியே. பரவாயில்ல, 2 பேரும் வேலைக்கு கிளம்பிட்டீங்கல்ல, கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவுடைய அம்மா மேலே அப்படியே அந்த கெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு, இப்போ நம்ம ஜங்குக்கு தான் கார் கீ எடுத்துகிட்டு நேராக வெளியே வராரு. டே வந்து ஒரு மாதிரி வெட்ஸாகி போயிட்டு ஒரு மாதிரி அந்த கார்டன் சைடில் வந்து நின்றுட்டுருக்கா. நம்ம ஜங்குக்கு நேராக வண்டி எடுத்துகிட்டு வந்து ஹார்ன் அடிக்கிறாரு. வாய் விட்டு கூட கூப்பிடல, ஹார்ன் அடிக்கிறாரு. அந்த சவுண்டை கேட்டதும் நம்ம டே வந்து பின்னாடி திரும்பிட்டு ஒரு மாதிரி அவருடைய கண்ணெல்லாம் தொடச்சிட்டு நேராக வந்து காரில் ஏறிக்கிறாரு. டே பார்க்குறதுக்கு ரொம்ப சோகமாக இருக்கார், சிரிக்கவே இல்லை. அவ்வளோ என்னமோ மனசில் வலியை போட்டு வச்சுருக்க மாதிரி ஒரு எண்ணம், அவ்வளோ சோகமாக இருக்கார். இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நேராக ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க. ஆஃபீஸ் போன அப்புறம் நம்ம ஜிமினை தான் காட்டுறாங்க. நேராக வந்து டேவுடைய ஒர்க்கிங் பிளேஸில் பார்க்குறாரு. டே உட்காந்து வேலை பார்த்துட்ருக்காரு. அவருக்கு ஒரு மாதிரி தோணுது, இன்னும் இன்றைக்கி வந்துட்டான், அம்மா வந்தாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்ருக்க. நம்ம டே எதிர்ச்சியாக சும்மா அப்படி பின்னாடி திரும்பி பார்க்கும்போது ஜிமன் நிற்கிறத பார்த்துட்டு ஜிமன்கிட்ட ஓடி போயிட்டு, நீ தான் அம்மா கிட்டே எல்லாத்தையும் சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க ஜிமின் கொஞ்சம் தயங்குறாரு. ஜிமினுடைய கேரக்டர் என்னென்னா, அவ்வளோ சீக்கிரம் போய் சொல்ல மாட்டார். அதே சமயம் அவருடைய ஃப்ரெண்டுனா அவருக்கு ரொம்ப உயிர், பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனுஷன். ஸோ நம்ம டே வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது பொய் சொல்ல முடியாமல் உண்மையாக சொல்லிடுறாரு. ஆமாம், உன்னைனால அப்படிலாம் விட முடியாது, நீயும் ஜங்குக்கும் சந்தோஷமாக தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் இப்படி மேரேஜ் ஆன நெக்ஸ்ட் டேவே சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்காம இப்படி ஆஃபீஸ் வந்து கஷ்டப்படுறது எனக்கு என்னமோ சரியாக பட தோணலை. அதனால தான் அம்மாவை கூப்பிட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்முன்னு சொல்லிட, நம்ம டே அதுக்கு தேவையில்லாதெல்லாம் பண்ணிகிட்ருக்காத, புரியுதா? டே எனக்கு ஒரு விஷயம் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண, எதுக்காக இப்படி இருக்க?
எப்படி இருக்கணும்டா நான் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன்? ஆ 24 மணி நேரமாக நடிச்சிட்டே இருக்கணுமா? சொல்லு. கோவப்படாதடா. நான் உங்ககிட்ட எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது? ஒரு ஒரு மேரேஜான கப்புள்ஸ் இப்படி இருக்க மாட்டாங்க. போதும் ஜிமன், போதும். இப்போ உனக்கு என்ன தெரியணும்? நான் சந்தோஷமாக இருக்கேனா இல்லையாண்ணா தானே? எனக்கு தெரியல, சத்தியமாக எனக்கு சொல்ல தெரியல. போதுமா? ஒரு பக்கம் பார்த்தா நான் நிம்மதியாக இருக்கேன், அதே சமயம் இருக்கிறதுக்கே பிடிக்கல. எனக்கு எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது. என்னால் வெளியே சொல்லிக்கவும் முடியல. வாயை மூடு. இனிமேட்டு இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்காத. அப்படி கேள்வி கேட்குறதா இருந்தால் என்கிட்ட பேசவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. நம்ம ஜிமனுக்கு அது ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிடுது. ஏன்னா இவங்க 2 பேரும் வருஷக்கணக்காக ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஆனால் இத்தனை நாளில் சண்டை போட்டிருப்பாங்க. ஆனால் என்கிட்ட பேசாமல் போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளும் மாறி மாறி சொன்னக்கிட்டது கிடையாது. ஆனால் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்மகிட்ட என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது நம்ம ஜிமனுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிடுது. அப்படியே அமைதியாக போயிடுறாரு. அவருடைய வேலைகளை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. நம்ம வந்து ஒரு மாதிரி வெட்ஸாகி போயிட்டு அவருடைய பிளேஸில் வந்து உட்காந்துட்டு ஒரு பெருமூச்சு விட்டுட்டு வேலைகளை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண கரெக்டாக மேனேஜருடைய ஆஃபீஸ்லேருந்து மேனேஜர் அவ்வளோ கோவமாக நம்ம டேவுடைய கேபின் சைட் இது ஒர்க்கிங் பிளேஸ் சைடு அப்படின்னு நடந்து வந்துட்டுருக்காரு. நம்ம டேக்கு அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுது. இன்னும் இவர் இப்படி வராரே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆல்ரெடி அவருக்கு அவ்வளோ டென்ஷன் இருக்குது. இப்போ இவர் வந்து எதனால டென்ஷன் ஏற்றி விட்ருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தாலும் ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வேலைகளை பார்க்க ஸ்டார்ட் பண்ண நம்ம ஒரு ஃபைலை எடுத்து ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறாரு. அந்த மேனேஜர் வந்த வேகத்துக்கு அந்த ஃபைலை வாங்கி தூக்கி கீழே போட அங்கே இருக்கவங்க எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நம்ம பயத்தில் எழுந்திரிச்சு நிற்கிறாரு. அந்த மேனேஜர் நம்ம கிட்ட வந்துட்டு, ஒரு வேலை உருப்படியாக பண்ண தெரியுதா உன்னால்? ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க? உன்னை இந்த ஒரு வாரம் வர வேண்டாம் தானே நான் சொல்லி அனுப்பிச்சேன். இந்த ஒரு வாரத்தில் நீ வந்த எல்லா வேலையும் கெடுத்து விட்டடே. சார், நான் என்ன பண்ணேன்? நீ என்ன பண்ணியா? உனக்கு ஒரு ப்ராஜெக்டை பற்றி தெரியலனா தயவு செஞ்சு அதை கையில் எடுக்காத, புரியுதா? பெரிய ஞானி மாரி வந்த பண்ணுறேன்னு சொல்லிட்டு வாங்கினேன். அதை பற்றி நான் ஒரு இன்ஃபர்மேஷனும் உனக்கு தெரியாது. எல்லா கரெக்ஷன்ஸையும் மாற்றி மாற்றி பண்ணி வச்சுருக்க. இப்போ அதை கொண்டு போயிட்டு சார்கிட்ட கொடுத்தா அவர் என் மூஞ்சிலே விட்டு எறிவார். எல்லாத்தையும் திரும்ப ரீமேக் ஃபஸ்ட்லேருந்து பண்ணணும். பண்ணுவியா நீ? ஆ, நான் வேறு ஆள் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோம், நீ எதுக்காக அவங்ககிட்ட இருந்து வாங்கி பண்ணுறேன்? சார், ஆக்சுவலி அது என்கிட்ட தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன், அதனால தான் பண்ணி முடிச்சிடலான்னு சொல்லிட்டு பண்ணேன். நீங்கள் உள்ளே இருக்கிற ஃபார்மேட்ஸ் எல்லாம் மாற்றினீங்கன்னு எனக்கு தெரியாது. அதுதான் நானும் சொல்கிறேன். தெரியாமல் எதுக்கு பண்ணுறேன்? அட்லீஸ்ட் வாங்கும்போது அவன்கிட்ட எதனாவது கேட்டியா? எதுவும் கேட்காம அவன் ஈஸியாக இப்போ உன்னை ப்ளேம் பண்ணிட்டு போயிட்டான். இப்போ நீ தான் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்லேருந்து பண்ணணும். பண்ணுவியா? இட்ஸ் மேக் ஆல்மோஸ்ட் 2 months டே. சாரி சார். என்ன சாரி? ஆ, நான் நான் வேணும்னு பண்ணல சார், தெரியாமல் தான். இங்கே யாரும் தெரியாமல் தான் பண்ணுவாங்கலாம் கிடையாது. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? 1 week நீ லீவ் எடுத்த, சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன்னா அந்த லீவில் எங்கேயாவது போக வேண்டியதானே? சார், நான் லீவ் எடுத்தால் வெளியே போகணுன்னு அவசியம் இல்லை சார். லீவ் எடுக்காத என்னுடைய விருப்பம் இல்லையா? அப்போ நீ கேட்குற நேரம்லாம் லீவ் கொடுக்க வேண்டியது நான் முட்டாளா இங்கே உட்காந்துட்ருக்கிறதுக்கு? முன்னாடியே எதுக்காக லெட்டரை கொடுக்குறீங்க? அப்போது நான் லீவ் எடுத்தது தான் பிரச்சனையா? நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா? நீ லீவ் எடுக்கிறேன்னு என்கிட்ட முன்னாடி லெட்டர் கொடுத்ததுனால தான் நான் உன்னுடைய ப்ராஜெக்டை வேறு ஆளை வச்சு சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தனை அரேஞ்ச் பண்ணேன். அவன்கிட்ட ஒரு சில ஃபார்மேட்ஸை மாற்றி சொன்னேன். அதை அவன் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டான். இடையில நீ வந்து எல்லாத்தையும் அவன்கிட்ட இருந்து வாங்கி இன்ஃபர்மேஷன் எதுவுமே தெரியாமல் நீயா ஸ்டார்ட் அப் பண்ணி இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறது எல்லாமே தப்பு. ஒன்று லீவ் லெட்டர் கொடுக்காம வேல்யூவாக கண்டினியூ பண்ணியிருக்கணும். அப்படி இல்லையா அட்லீஸ்ட் நீ வாங்கி பண்ணும்போது அவன்கிட்ட எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். எதுவுமே பண்ணாமல் இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனையில் வந்து நிற்கிது தெரியுமா? ஆ, அது எவ்வளோ மதிப்புள்ள ப்ராஜெக்ட்னு உனக்கு தெரியும்லட்டே? தெரியும் சார். பின்ன எவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்க? ஆ,
இது மட்டும் சாருக்கு தெரிய வந்துச்சுன்னு வச்சுக்கோ, உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை போட்டு ஒரு மாதிரி திட்டுன்னு திட்டிகிட்டு இருக்க. இப்போ கரெக்டாக அந்த இடத்துல நம்ம ஜங்குக் வராரு. ஆக்சுவலி நம்ம ஜங்குக்கு இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சிருக்கோன்னா, நம்ம டேக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு சில பேர் உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து ஜங்குக்கு கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி பிரச்சனை ஆகிட்டுருக்கு, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஜங்குக் வந்து ஜஸ்ட் மேலே ஃப்ளோரில் தானே இருக்கார். இப்படி கத்திக்கிட்டு இருக்கவும் அந்த ஃப்ளோரே அவ்வளோ அமைதியாக இருக்கவும் ஜங்குக் குடுக்குன்னு ஓடி வர அந்த சத்தம் மட்டும் கேட்குது. டக்குன்னு ஒரு மாதிரி ஸ்கிட்டடிச்சு வந்து நிற்கிறாரு. டேக்கிட்ட ஓடி வந்து நிற்க, இப்போ உடனே நம்ம மேனேஜர் தான் ஜங்குக்கை பார்த்து, நீங்கள் என்ன பண்ணுற சார், என்ன பிரச்சனை, எதுக்காக அவனை திட்டிகிட்டு இருக்கீங்க? ஓ, வக்காலத்து வாங்க வந்திருக்கியா சார்? ப்ராப்ளமை சொன்னீங்கன்னா சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஓ, கோடி ரூபாய் மதிப்புள்ள ப்ராஜெக்ட், ஓகே, எல்லாத்தையும் தப்பாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கான். ஆக்சுவலி அதுதான் மெயின் மீட்டிங்க்கு யூஸ் ஆகும். எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடுச்சு. திரும்ப பண்ணணுன்னா 2 months ஆகும். சாருக்கு இந்த விஷயம் தெரிய போச்சுன்னா அவன் வேலை போகும். என்ன பண்ண போகிற? என்ன ஆச்சு? அது அது வந்து சார், நான் பண்ணேன். நீ பண்ணுறியா? நான் பண்ணி கொடுக்குறேன். நீ என்ன பண்ண போகிற? கரெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நான் பண்ணுறேன். ஐயோ, இது இனிமேட்டு கரெக்ஷன் பண்ண முடியாது, திரும்ப ரீமேக் தான் பண்ண முடியுமா? பண்ணுறேன் சார். எதுவுமே தெரியாமல் எப்படி பண்ணுவேன்? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறேன். பார்ப்போம். 2 months டைம். அப்புறம் 2 monthஸில் அது ரெடி ஆகலன்னா அவன் வேலை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் அந்த இடத்த விட்டு போயிட, நம்ம அந்த இடத்துல ஒரு மாதிரி கண் கலங்கி நிற்கிறாரு. ஏன்னா அத்தனை பேர் பார்க்குறாங்க. ஒரு மாதிரி அவருக்கு ஆகிடுது. அவர் அப்படி லபன்னு கத்துனதும். இப்போ நம்ம ஜங்குக்கத்தை பார்த்துட்டு, என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நடந்து போயிடுறாரு. இப்போ நம்ம அப்படியே ஜங்குக்கை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே போயிட, அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அதில் ஒரு சில பேர், என்ன தான் பேசாமல் இருந்தாலும் எதனா ஒன்றுனா வந்து நிற்கிறான்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிக்கிறாங்க. அவங்களுக்குள்ளே இருக்க அந்த கெமிஸ்ட்ரியை பற்றி அப்படியே பேசிக்கிறாங்க. இப்போ நம்ம டேவையும் ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. கம்பெனியோட ரூஃப் டாப்பில் இருக்காங்க. அங்கே நல்லா அப்படியே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக காற்றடிக்குது. அங்கே ஒரு டேபிளும் இருக்குது. அந்த டேபிளில் நம்ம உட்காந்த வேகத்துக்கு கண்ணிலேருந்து தரையாக ஊற்றுது. அவ்வளோ அழுறாரு அவர். இப்போ நம்ம ஜங்குக் பக்கத்தில் உட்காந்துட்டு அமைதியாக இருக்கார். அழாதன்னு கூட சொல்லலை, அவ்வளோ அமைதியாக இருக்கார். இப்போ நம்ம தான் ஓரளவுக்கு ஓகே ஆனதும், ஓகேவா, சரி என்ன ஆச்சுன்னு சொல்ல. மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனதும் 1 week லீவ் கேட்டிருந்தேன். அப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருந்தேன். டியூரிங் ப்ராஜெக்ட் லீவ் எடுத்துகிட்டு போகிறதுனால வேறு ஆள் அரேஞ்ச் பண்ணாங்க அதை கண்டினியூ பண்ணுறதுக்கு. ஆனால் அதுக்குள்ளே ஒரு சில ஃபார்மேட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. லீவ் கேட்ட மாதிரி நான் லீவ் எடுக்கலை. அதனால் திரும்பியும் அந்த ப்ராஜெக்ட்ஸை நானே எடுத்து பண்ண ஆரம்பித்தேன். உள்ள இருக்க ஃபார்மேட்ஸ் எல்லாம் மாற்றிருக்காங்கன்னு தெரியாமல் எனக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் வச்சு நான் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணேன், கரெக்ஷன்ஸும் பண்ணேன். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் அந்த ஃபார்மேட்ஸ் எல்லாத்தையும் மாற்றினதுனால டோட்டலாக தப்புன்னு சொல்லிட்டு மேனேஜர் திட்டாரு. சரி விடு, இல்லை ஜங்குக்கு சரி, வாழனா ஒரு சில டைம் இப்படி நடக்க தான் செய்யும். அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. இல்லை, நீ வந்து எதுக்காக இதை எப்படி நீ பண்ணுறன்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிட்ட? உனக்கே நிறைய வேலை இருக்கும்ல, பார்த்துக்கலாம். ஆனால் கஷ்டம் ஜங்கு, பேசாம நான் வேலையை விட்டு நின்றுவா. நிற்கணும்னா நில்லு. நிற்கவா? நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். இல்லை, தனியால் ஃபேமிலியை ரன் பண்ணுறது கஷ்டம் ஜங்கு. பரவாயில்ல, நீ மென்டல் ப்ரெஷர் எடுத்துக்காத. வேணும்னா கொஞ்ச நாள் லீவ் எடுத்து வீட்லேயே இரு. எனக்கு உண்மையிலேயே அப்படி தான் தோணுது. ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கு. சரி, அப்போது லீவ் எடுத்துக்கோ. என்னால் திரும்பி ஆஃபீஸில் போய் ஃபேஸ் பண்ணவே முடியல ஜங்கு.
ஆம், உனக்கு நான் 2 ஆப்ஷன் தரேன். ஒன்று, உனக்கு வேலையை விட தோணலைன்னா ஒரு 1 வீக் லீவ் எடுத்துட்டு திரும்பி ரீஜாயின் பண்ண. உனக்கு வேலைக்கே வர பிடிக்கலன்னா வேலையை விட்டு நின்று நான் பார்த்துக்கிறேன். தனியாக எப்படி ரன் பண்ணுவேன்? பரவாயில்ல, பார்த்துக்கிறேன், ஒன்றும் இல்லை. நான் கொஞ்சம் யோசிக்கணும் ஜங்கு. சரி பாரு, ஈவினிங் நீ வீட்டுக்கு வந்துடு. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். வீட்டுக்கு கிளம்புறியா? லன்ச் டைம் தான், நானே ட்ராப் பண்ணுறேன், வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நம்ம டேவை கூப்பிட்டு போக நேராக நம்ம ஜங்குக்கு நம்ம டேவுடைய அந்த ஒர்க் பண்ணுற பிளேஸ் இருக்கும் இல்லையா, அங்கே வந்துட்டு அவருடைய பேகு மொபைலு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அப்படியே நேராக கீழே போக பார்த்தா நம்ம டேக்கு பக்கத்தில் உட்காந்துட்ருக்கவன் வந்து, ஹே என்ன அவனுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிற? அவனை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சங்குக்கு அவர் பாட்டுன்னு கீழே பார்க்கிங் ஏரியாவுக்கு வர நம்ம டே வந்து ஒரு மாதிரி சோகமாக லிஃப்ட்டில் அப்படியே இறங்கி வராரு. காரு ரெடியாக இருக்குது. நம்ம டே வரும்போது வந்த வேகத்துக்கு அழகாக அப்படியே காரில் ஏறிக்க அப்படியே கார் வெளியே போக பொறுமையாக மழை தூறல் போட ஆரம்பிக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மழை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பிடிக்க ஆரம்பிக்க அழுதுட்டு இருந்துட்டு அந்த மழை தண்ணியெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி லைட்டாக கொஞ்சம் காம் ஆகுறாரு. நம்ம ஜங்குக்கும் ஃபாஸ்ட்டாலாம் ஒன்றும் வண்டியை ஓட்டிகிட்டு போகல, பொறுமையாக ஓட்டிகிட்டு போகிறாரு. ஏன்னா நம்ம டேக்கு வந்து மழைனா ரொம்ப பிடிக்கும்னு அவருக்கு நல்லா தெரியும். ஸோ அப்படியே பொறுமையாக ட்ரை பண்ணிட்டு போயிட்டுருக்கா. இப்போ நம்ம டே தான் ஒரு மாதிரி சோகமாக அமைதியாக உட்காந்துட்ருக்கிறத பார்த்துட்டு ஜங்குக்கு ஒரு மைல்டான மியூசிக் போட்டு விட்டுறாரு. நம்ம டேக்கு ரொம்பவும் பிடிச்சது. அதை கேட்டுட்டு நம்ம சங்குக்கு ஓகே தானே? ஓகே தான், தேங்க்ஸ் ஜங்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பரவாயில்ல, நீ வீட்டுக்கு போய்ட்டு ரெஸ்ட் எடு. நைட்டு நான் வந்துட்டு நேரம் பார்த்துக்கிறேன். அம்மா வீட்டில் இருப்பாங்க, அவங்களே பண்ணியிருப்பாங்க இந்நேரத்துக்கு. அதுவும் கரெக்டு தான். அவங்கக்கிட்ட எதுவும் ஷேர் பண்ணிக்காத. ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா சொல்லு, உனக்கு எப்படியோ அந்த மாதிரி. அப்புறம் சங்கு உன்னை ஒரு வாட்டி கட்டி பிடிச்சிக்கவா? ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக் தான் கார் அப்படியே ஒரு ஓரங்கட்ட டேவை பார்த்து ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்காரு. நம்ம டே அப்படியே ஒரு மாதிரி குழந்த மாதிரி பொறுமையாக டேக்கு அப்படியே சங்கு கிட்ட அந்த சீட்டில் ரைட்டாக நவந்து வந்துட்டு சங்குக்குடைய ஷோல்டரில் அவருடைய ஃபேஸை ஒரு மாதிரி அப்படியே பதிச்சுட்டு அப்படியே அமைதியாக ஒரு டீப் பிரெத் எடுக்கிறாரு. அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்குது. ஜங்குக்கும் சாஃப்டாக அப்படியே கம்ஃபர்ட் பண்ணுறாரு. நம்ம டேவுடைய பேக்கில் வந்து முதுகில் லைட்டாக தட்டி கொடுத்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்கா. ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு அந்த ஹக் அப்படியே ரிலீஸ் பண்ண இப்போ நம்ம ஜங்குக்கு ஓகேவா? ஓகே, நான் வீட்டில் ஒன்றா ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 மினிட்ஸ் டிரைவிங் இருக்கும். நேராக வீடு வந்துடுது. நம்ம சங்குக்கிட்டே அப்படியே நேராக வீட்டில் ட்ராப் பண்ணிவிட திரும்பி அவர் வண்டியை திருப்பிக்கிட்டு ஆஃபீஸ்க்கே வந்துடுறாரு. லன்ச் டைம் முடிஞ்சிருது கரெக்டாக. நேராக போயிட்டு ஆஃபீஸில் அவருடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிக்க இங்கே வீட்டில் தான் காட்டுறாங்க. நம்மகிட்டே தனியாக அவங்க அம்மா கூட இருக்கார். அவங்க அம்மா ஆல்ரெடி கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப நாள் கழித்து பையனும் அம்மாவும் ரொம்ப தனியாக அவங்களுடைய லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட்ஸு நம்ம டேக்கிங்க இது ஆஃபீஸில் நடந்த இன்சிடெண்ட் எல்லாத்தையும் பேசி சிரித்து கவலைப்பட்டு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. நம்ம டேவை கட்டுறாங்க. ஒரு மாதிரி அமைதியாக சிரிக்கிறாரு. ரொம்ப சைலண்ட்டாக இருக்கார். நம்ம டேவுடைய அம்மாவுக்கு அது டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம டேவுடைய அம்மா தான் டே என்னம்மா நான் ஒன்று திரும்ப திரும்ப கேட்குறேன்னு கவலைப்படாத, என் மேலே கோவப்படாத. எனக்கு உண்மையிலே கேட்கணும்னு தோணுது. நீ சந்தோஷமாக தானே இருக்க? ஏம்மா இப்படி கேட்டுக்கிட்டே இருக்க? இல்லைடா, நீ இப்படி அமைதியாக இருக்க மாட்டேன், அதான் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். உண்மையா சந்தோஷமாக தான் இருக்கேன். அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு ஒரு ரிலீஃபு. ஆனால் நம்ம டேவுடைய மனசில் ஏதோ ஒன்று இருக்குது.
இப்போ அப்படியே அவர் வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு குளிக்கலான்னு சொல்லிட்டு மேலே போக, அவருடைய குளிக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய ட்ரெஸ் எல்லாம் எடுப்பார் இல்லையா கபோர்ட்லேருந்து. அப்படி எடுக்கும்போது ஒரு ட்ரெஸ் பார்க்குறாரு. ஆக்சுவலி அந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப முன்னாடி உள்ள ட்ரெஸ்ஸு. சொல்லப்போனால் ஸ்கூல் ட்ரெஸ் அது, ஸ்கூல் யூனிஃபார்ம் அது. நம்ம டேக்கு வந்து அந்த ஸ்கூல் யூனிஃபார்மில் ஒரு பெரிய மெமரி இருக்குது. ஸோ அதனால் எங்கே போனாலும், வீடு மாறினாலும் அந்த ஸ்கூல் யூனிஃபார்மை விடவே மாட்டார். பத்திரமா எடுத்துகிட்டு வந்து எப்போவுமே அவருடைய கபோர்டில் மாட்டி வச்சுருவார். இப்போ ஒன்று நம்ம டே தான் இதை பார்த்துட்டு இன்னமும் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. டக்கு 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 டக்குன்னு ஜங்குக்குடைய ரூமுக்கு, அவருடைய பர்சனல் ரூம் ஒன்று இருக்குது. அந்த ஆஃபீஸ் ரிலேட்டட் திங்ஸ் எல்லாமே அங்கே தான் இருக்கும். அங்கே தான் ஜங்குக்குடைய கபோர்டும் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு நம்ம டே வந்து என்னமோ அப்படியே தேடிக்கிட்டே இருக்க, பார்த்தா அங்கே உள்ள கபோர்டு ஓப்பன் பண்ணால் நம்ம ஜங்கு வந்து டேக்கிட்ட இருக்கா மாதிரி அதே யூனிஃபார்மை அவரும் வச்சுருக்காரு. அதை பார்த்தது நம்ம டேக்கு ஒரு சின்ன சந்தோஷம் வந்துடுது. அவ்வளோ ஹாப்பியாக ஒரு மாதிரி அந்த யூனிஃபார்மை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த யூனிஃபார்மை லைட்டாக டச் பண்ணி பார்க்குறாரு. ஆக்சுவலி இது ஒரு ஃப்ளாஷ்பேக். இந்த யூனிஃபார்மில் ஒரு பெரிய கதை இருக்குது. கேட்கலாமா? ஓகே. ஒரு அழகான ஸ்கூலில் கட்டுறாங்க. ஹையர் செகண்டரி ஸ்கூல். லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே யூனிஃபார்ம்ஸ் போட்டு ஜாலியாக அந்த கிரவுண்ட் ஏரியாவில் வந்து விளையாடிட்டுருக்காங்க. அதுலேயும் வந்து டீமாக விளையாடிட்டுருக்காங்க. லைக் ஃபுட்பாலு, வாலிபால் அப்படின்னு சொல்லிட்டு டீமாக விளையாடிட்டுருக்காங்க. அதில் இருக்க ஒரு டீம் தான் நம்ம சங்குக்கும் நம்ம டேவும். 2 பேருமே வந்து ஆப்போசிட் டீமு. 2 பேருமே டீமோடைய கேப்டன்ஸு. நம்ம சங்குக்குடைய டீம் வந்து ஏன்னு வச்சுக்கலாம், டேவுடைய டீம் வந்து பின்னு வச்சுக்கலாம். 2 பேருமே எப்போவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. வாய் கொடுத்துட்டே இருப்பாங்க. சும்மாவே இருக்க மாட்டாங்க. எலியும் பூனைய மாதிரி போட்டு சண்டை போட்டு திட்டி ஒரு மாதிரி அடி வாங்கிட்டு பிரின்சிபல் ஆஃபீஸில் போய் நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மாறி இது பண்ணுவாங்க. ஆனால் இதே ஒரு டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சுன்னா 2 பேரும் ஒன்றா இருக்க மாதிரி யாராலையுமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஆப்போசிட் ஸ்கூலோடு சேர்ந்து சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. 2 பேரும் அவ்வளோ ஒரு ஒத்துமையாக இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களை எதிரி. ஆனால் இவங்க 2 பேரும் எனிமீஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க ஜட்ஜ் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணுவாங்க இவங்க 2 பேரும். இதே ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து காலேஜ் லைஃப்க்கும் வந்துச்சு. காலேஜ் லைஃப்லேயும் ஒரு இன்சிடெண்ட்டாக நம்ம டேவும் ஜங்குக்கும் ஒரே காலேஜ் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வேறு கோர்ஸ் அப்படின்றதுனால வேறு கிளாஸ் ரூம். ஆனால் அப்பப்போ நம்ம டேவும் ஜங்குக்கும் பிரேக் டைம்லாம் மீட் பண்ணுறப்போ ஒரு மாதிரி ஸ்கூல் டேஸில் இருக்கிறத வச்சு பேசுகிறது, சண்டை போடுறது. ஆனால் அது பிரின்சிபல் ஆஃபீஸ் வரைக்கும்லாம் போதாது. இவங்களுக்குள்ள அந்த சண்டை, வாய் வார்த்தை அந்த மாதிரி போகும். போகிற போக்கில் வந்து 2 பேரும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக மாறிடுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி முன்னாடியே தெரிஞ்ச பையன், காலேஜ் வரைக்கும் வந்திருக்கான். என்ன தான் சண்டை போட்டாலும் ஒரு சில டைம் கூடிப்பாங்க அப்படின்றதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த லைஃப் இன்சிடெண்ட்டெல்லாம் ஷேர் பண்ணுற நேரம் ஃப்ரெண்ட்ஸாக மாறிடுறாங்க. 2 பேரும் பேசி ஒரு முடிவெடுத்து அழகாக ஒரு கம்பெனிலையும் போயிட்டு ஜாயின் பண்ணுறாங்க. நம்ம சங்குக்குட்டேவும் வேறு கோர்ஸ் அப்படின்றனால 2 பேருக்குமே வேறு டிபார்ட்மெண்ட் தான் வரும் வேலையிலையும். ஸோ அதனால் நம்ம ஜங்குக்கு வந்து செகண்ட் ஃப்ளோரில் வேலை பார்ப்பாரு. அது வந்து அவருடைய டிபார்ட்மெண்ட். நம்ம டே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில், அது அவருடைய டிபார்ட்மெண்ட். 2 பேருமே வந்து தனித்தனியாக உட்காந்து ஒர்க் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இருக்கிற நேரம் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம டேவோடைய வீட்டில் வந்து மேரேஜ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு எடுத்திருப்பாங்க. நம்ம டேக்கு வந்து மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு ஒன்று எடுத்திருப்பாங்க. நம்ம டேவும் சங்குக்கும் ஜஸ்ட் எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸாக இருந்து பழகினவங்க. 2 பேருடைய மனசுலையும் லவ் அப்படின்ற ஒரு வார்த்தை வரவே இல்லை. 2 பேருக்கும் அந்த லவ் அப்படின்றது வந்து கொஞ்சம் கூட ஃபீலே ஆகலை. ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டாகவே வச்சு பார்த்துட்டாங்க. எனிமையாக கூட வச்சு பார்த்துருக்காங்க. ஆனால் லவ்வராக வச்சு பார்த்தது கிடையாது. ஆனால் தெரிஞ்சும் தெரியாமலையும் ஒரு இன்சிடென்ஸ் நம்ம டேக்கு வந்து அலைன்ஸ் பார்த்தது நம்ம ஜங்குக்கு. ஆனால் நம்ம டேக்கு இது சுத்தமாக தெரியாது. நம்ம டேவோடைய கேரக்டர் பற்றி சொல்லணும்னா அவ்வளோ சீக்கிரம் அவளால் ஹர்ட் பண்ண முடியாது யாரையும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாருனா மேரேஜ்க்கு ஓகேன்னு சொல்லிடுறாரு. ஆனால் ஜங்குக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இப்போ வரைக்கும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஜங்குக்கும் அதே மாதிரி தான். மேரேஜ்க்கு ஓகே, ஆனால் டேவை அக்செப்ட் பண்ண முடியல. அதே சமயம் டே வேணானும் சொல்ல முடியல. ஏன்னா அவன் ஃப்ரெண்டு. டே வேணானும் சொல்ல முடியல. அதே சமயம் ஹஸ்பண்டாக அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியல. அப்படின்றப்போ 2 பேருக்குள்ளேயும் அந்த கம்யூனிகேஷன் கட் ஆகுது. அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் மாதிரி பேசிக்கிறதே கட் ஆகுது. ஏன்னா அந்த மேரேஜ் அந்த இடத்துல வந்ததுக்கு அப்புறமேட்டு. ஆனால் இப்போயும் எதனாவது ஒன்று டேவை யாராவது சொன்னாலோ திட்டினாலோ, ஜங்குக்கு யாராவது திட்டினாலோ எதனா பண்ணாலோ டே அந்த இடத்துல போய் நிற்பார். டேக்கு ஒன்றுனா ஜங்குக்கு வந்து நிற்பார். விட்டு கொடுக்க மாட்டாங்க 2 பேரும். அதே சமயம் 2 பேருக்குள்ளேயும் அந்தளவுக்கு அட்டாச்மெண்ட் இல்லை. இப்போ
இந்த மாதிரி போயிட்டுருக்க நம்ம டே வந்து இதெல்லாம் பற்றி யோசிக்கிறாரு. ஸ்கூல் டேஸில் இப்படி இருந்தோம்ல, காலேஜ் டேஸில் இப்படி இருந்தோம்லன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படி யோசிக்க ஆரம்பிக்க, நம்ம டேவும் ஜங்குக்கும் எதுக்காக அந்த ஸ்கூல் ட்ரெஸ்ஸை வந்து எடுத்து வச்சுருக்காங்கன்னா, 2 பேரும் மீட் பண்ண ஃபஸ்ட்டு டைம் வந்து அந்த யூனிஃபார்மை வாங்குறப்ப தான். ஏன்னா சைஸ் வந்து மாறி இருக்கும். 2 பேருக்குள்ளேயும் சண்டை வந்திருக்கும். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் 2 பேருமே மீட் பண்ணியிருப்பாங்க. அந்த யூனிஃபார்ம் தான் எல்லாத்துக்கும் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூனிஃபார்மை எடுத்து வச்சிட்ருக்க நம்ம டே வந்து அந்த யூனிஃபார்மை தட்டு பார்த்து அப்படியே ஒரு பெருசாக ஒரு ஃபீல் பண்ணுறாரு. அன்எக்ஸ்பெக்டடான விஷயம்லாம் நிறைய நடந்துருச்சுல்ல, எல்லாத்துக்குமே ஆரம்ப கட்டம் இந்த யூனிஃபார்ம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. நம்ம டே அதெல்லாம் பற்றி யோசிச்சுட்ருக்க நம்ம டேவுடைய அம்மா வந்து இதை பார்க்குறாங்க. இப்போ நம்ம டே கிட்ட ஷங்குக்குடைய ரூமில் என்ன பண்ணிகிட்ருக்கேன்? ஆ இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. என்னடா தனியாக நினச்சிருக்க? எனக்கு ஷங்கு கூட தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுமோன்னு தோணுதும்மா. அப்பாடா, இப்போயாச்சும் தோணுச்சே. எங்கே வா, ஃபோன் எடு. அம்மா வேண்டாம், நான் நைட்டு சொல்லிக்கிறேன். நைட்டு சொல்கிறியா? ம் அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீவுடைய அம்மா தான் அவங்க வேலையை போயிட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்றாங்க. ரொம்ப திருப்தியாக இருக்காங்க அவங்க சொல்லப்போனால். இப்போ நம்ம டீ தான் நைட்டு ஜங்குக்கு வரட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கா. பார்த்தா மணி 11 ஆகிடுச்சு, இன்னும் ஜங்குக்கு வரவே இல்லை. நம்ம டீக்கு ஒரு மாதிரி பயமாகிடுது. இப்போது நம்ம டீ தான் அவர் வீட்டில் இன்னொரு ஒரு கார் இருக்குது, அது டேவுடையது. எப்போவுமே ஜங்குக்குடைய காரில் தான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டுருப்பாங்க. ஜங்குக்கு அந்த காரை எடுத்துகிட்டு போயிருக்காரு. இப்போ நம்ம டே என்ன பண்ணுறாருனா அவருடைய கார் கீ எடுத்துக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வீட்டில் இருந்து அப்படியே ஸ்டெப்ஸில் கீழே இறங்கி கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு போக பார்த்தா கரெக்டாக கார் உள்ளே வருது. நம்ம ஜங்குக்குடைய கார் வந்து வீட்டுக்குள்ளே வருது. நம்ம டே அதை பார்த்துட்டு ஒரு பெருமூச்சு விட்டுட்டு, பாடா என்னம்மா ஏதோன்னு பயந்துட்டேன், நல்ல வேலை வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம டே வந்து ஒரு ரிலாக்ஸாக உட்கார. ஆனால் நம்ம டே இன்னமும் கார் ஸ்டார்ட் பண்ணலை. அதனால உள்ளே வந்து வண்டியை எடுத்துகிட்டு வந்து பார்க் பண்ண ஜங்குக்கு பக்கத்தில் இருக்க காரில் தான் டே உட்காந்துட்ருக்கான்னு தெரியாது. நம்ம டே வந்து ஒரு மாதிரி ஜங்குக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அமைதியாக அந்த சீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்ருக்கா. ஜங்குக்கு வந்து சோகமாக ஒரு மாதிரி வெட்ஸாக உட்காந்துட்ருக்காரு. கார் நிப்பாட்டினதுக்கு அப்புறமேட்டு உடனே காரை விட்டு இறங்கலை. இன்னமும் அவனை என்னமோ டீப் திங்கிங் பண்ணிகிட்ருக்க மாதிரி இருக்குது. ஸோ நம்ம டே என்ன பண்ணுறாருனா காரை விட்டு இறங்கி நம்ம ஜங்குக்குடைய காரை சுற்றிக்கிட்டு நம்ம ஜங்குக்கு பக்கத்தில் இருக்க சீட்டில் போயிட்டு காரை ஓப்பன் பண்ணி உட்காந்துட்ட. இப்போ நம்ம ஜங்குக்கத்தை பார்த்துட்டு, ஏய் இன்னும் நீ தூங்கலையா? நீ ஏன் லேட்டு, என்னாச்சு? இல்லை உன்னுடைய ஒர்க் இருக்குல்ல, அந்த ஆஃபர், அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தேன்னா அதனால தான் டைம் ஆகிடுச்சு. ஓ ஓகே தானே? ஒர்க் அதிகமாக இருக்குல்ல? சேர்ந்து பார்த்துக்கலாம். சோகமாக இருக்காத சோக்கு? நான் சோகமாலாம் இல்லட்டே, ஒன்றும் இல்லை. நிஜமாதான் என்கிட்ட இருந்து நல்லா மறைக்க ஆரம்பிச்சிட்டேன் எல்லாத்தையுமே. ஏய், நான் ஏன் அவங்ககிட்ட இருந்து அதெல்லாம் மறைக்க போகிறேன்? மறைக்கிறதுக்கு இதில் ஒன்றுமே இல்லை. நிஜமா நான் ஓகே தான். ஒர்க்கும் பண்ணிக்கிட்டு கூட இப்போ என் ஒர்க்கையும் எடுத்து வச்சுக்கிட்டு நீ எவ்வளோ கஷ்டப்படுறன்னு எனக்கு தெரியுது. வீட்டில் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், புரியுதா? 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம், நீ ஃபீல் பண்ணாத. கட்டி பிடிக்கிறியா? என்ன இப்போலாம் அதிகமாக கட்டி பிடிக்கணும்னு தோணுது? தெரியல, ரிலாக்ஸாக இருக்கு. சரி வா. எப்படி வேணாம், வண்டியை விட்டு இறங்கு, நான் தான் கட்டி பிடிப்பேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே காரை விட்டு இறங்கி காருக்கு முன்னாடி வந்து நிற்க, நம்ம டேவும் காரை விட்டு இறங்கிட்டு குறுக்குன்னு ஓடி வந்து டேவை அப்படியே ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. அவருடைய ஷோல்டர் வரைக்கும் நம்ம டேவால் எத்த முடியாது. ஸோ அவருடைய ஹிப்பை சுற்றி கையை போட்டு நல்லா இறுக்கி பிடிச்சிக்க, அந்த ஷர்ட்டெல்லாம் அப்படியே இறுக்கி பிடிக்கிறாரு. நம்ம ஜங்குக்கு என்னன்னு தெரில, உண்மையிலேயே ஒரு மாதிரி ரிலீஃபாக இருக்குது ஹக் பண்ணுறப்போ. ஸோ அவரும் டேவை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு நின்றுட்டுருக்க. நம்ம டேவுடைய அம்மா,
என்ன இவன் வண்டி சாவி எடுத்துகிட்டு போனால் வண்டி கிளம்புன சுத்தமே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து வெளியே எட்டி பார்த்தா கார் பார்க்கிங்கில் இது ரெண்டும் நல்லா கட்டி பிடிச்சி நின்றுட்டுருக்கோம். இப்போ நம்ம டீயோடைய அம்மா அதை பார்த்துட்டு, ஐயோ பார்க்கக்கூடாது பார்க்குறேனே, போயிட்டு சாப்பிட்டு படுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அவங்க வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. நம்ம டேவும் அப்படியே நல்லா டைட்டாக ஹக் பண்ணுவார். அப்படியே நின்றுட்டே இருக்கா. இப்போ நம்ம சங்கு டே ஆமாம், நான் வந்ததும் நீ எப்படி வந்த? உன்னை ஆளை காணோன்ட்டு தேடிட்டு வந்தான். கார் எடுக்கலான்னு பார்க்கும்போது நீயே கார் எடுத்துகிட்டு வந்துட்ட. ஓ, இங்கே தான் இருந்தியா? நான் வரலன்னா தேடுவியாட்டே? ஏன் தேட மாட்டேன் நான்? இல்லை, கேட்டேன். உன்னை எனக்கு பிடிக்கும் சங்கு, பிடிக்காம கிடையாது. சரி, அப்போ உங்ககிட்ட ஒரு கேட்கவா? நீ என்கிட்ட ஹாப்பியாக தான் இருக்கியா? எனக்கு சொல்ல தெரியல சங்கு. நம்ம 2 பேருடைய மேரேஜுமே ஒரு கோஇன்சிடென்ட் மாதிரி. ஸ்கூல்லேருந்து உன்னை இனிமையாகவும் ஃப்ரெண்டாகவும் பார்த்துட்டேன்னா டக்குன்னு ஹஸ்பண்டாக பார்க்க முடியல. அந்த அந்த ஃபீல் டக்குன்னு வர மாட்டேங்குது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு உன்னை பிடிக்காமலாம் கிடையாது, உன்னை பிடிக்கும். ஆனால் எப்படி வெளியே காட்டுறதுன்னு தெரியல. நான் லீவ் கேட்டது கூட அம்மா மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னு டேட் மட்டும்தான் சொன்னாங்க. அதனால தான் லீவ் கேட்டேன். ஆனால் அவங்க நினைக்கிற மாதிரி ஊர் சுற்றணும், அவங்க கூட ஃபிசிக்கல் டச்சில் இருக்கணும்னு தோணல சங்குக்கு. எனக்கு புரியுது. நானும் உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற எந்த விஷயத்தையும் பண்ண மாட்டேன். எனக்கு தெரியும் நீ பண்ண மாட்டேன்னு. ஆனால் என்னால் உங்ககிட்ட அதை ஓப்பனாக சொல்ல முடியல சங்கு. இங்கே பாரு, என்னை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு டேவுடைய ஃபேஸ் அப்படியே கட் பண்ண, நம்ம டேவும் ஒரு மாதிரி நம்ம சங்குக்கு அப்படியே பாவமாக பார்க்க. இப்போ நம்ம சங்கு, இங்கே பாரு, நீ டோட்டலாக குழம்பி போயிருக்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, இதுக்கு முன்னாடி என்ன வேணால் நடந்திருக்கலாம், எவ்வளோ வேணால் சண்டை போட்டிருக்கலாம், எவ்வளோ வேணால் நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கலாம், ஈவன் லவ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். இதுக்கப்புறமேட்டு நீயும் நானும் தான் எல்லாமே. எனக்கு நீ, உனக்கு நான். இதுக்கு நடுவில் சண்டை வரலாம், ஈவன் இன்றைக்கி மாதிரி இல்லாமல் நாளைக்கு சந்தோஷமாக இருக்கலாம், என்ன வேணால் நடக்கலாம். ஈவன் நான் நாளைக்கு இல்லாமல் கூட போகலாம். கொண்டுடுவேன் நான் எப்படிலாம் பேசினேன்னா. இல்லை சொல்கிறேன், ஏன்னா லைஃப் வந்து அன்பிரடிக்டபிள்ட்டு. எப்போ யாருக்கு என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. இருக்கிற நேரம் சந்தோஷமாக இருக்கணும், புரியுதா? நான் உன் கூட இருக்கும்போது சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். நீ என் கூட சந்தோஷமாக இருக்கியான்னு எனக்கு தெரியல. ஆனால் உன்னை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு நான் என்ன வேணால் பண்ணுவேன். ஆனால் யாருக்குமே உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். நான் இப்பயே சொல்கிறேன், எனக்கு நீனா உயிர். உனக்கு பிடிச்சதை நான் பண்ணுவேன். உனக்கு என்னை விட்டு போகணும்னு தோணுதா? உனக்கு தோணுச்சுன்னா நீ போ. ஆனால் எனக்கு அதில் கொஞ்சம் கூட ஈடுபாடு இல்லை. அதிக சமயம் நான் உன்னை நிப்பாட்ட மாட்டேன். ஏன்னா நீ உனக்கு பிடிச்ச விஷயத்த தான் நான் பண்ணுறேன். அதனால லைஃப் யாரும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுடி. எனக்கு நீ, உனக்கு நான் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். இதுக்கப்புறம் நீ அன்கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, புரியுதா? நான் உனக்கு இந்த மாதிரி என்னை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். உனக்கு என்ன பிடிக்கலன்னா சொல்லிடுட்டே, நான் ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லாமல் இருக்காத. என்ன நானும் பார்த்துட்ருக்கேன், அப்போதுலேருந்து பிடிக்கலன்னு சொல்லிகிட்ருக்கேன். எனக்கு உன்னை பிடிக்கும்னு சொல்ல எனக்கு புரியுதுட்டே. ஆனால்
அதே சமயம் உன்னுடைய சைட்லேருந்து நான் யோசிக்கிறேன், யாரையும் அவ்வளோ சீக்கிரம் ஒரு பார்ட்னரை அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுல்ல. அது உண்மைதான் சங்கு. என்னால் உன்னை ஒரு ஹஸ்பண்டை என்னால் ஏற்றுக்க முடியல சொல்லப்போனால். ஏன்னா நான் உன்னை அப்பத்துலேருந்து என் ஃப்ரெண்டாகவே பார்த்துட்டேன். எனக்கு உன்னை ஆப்போசிட்லேயே வச்சு பார்த்து இப்போ என் கூடையே வச்சு பார்க்குறதுக்கு வர மாட்டேங்குது. ஆனால் ஒன்று சொல்லட்டா, எனக்கு இதுவும் பிடிச்சிருக்கு. நான் இப்படி என்னை கட்டி பிடிச்சிட்டு இருக்கும் போதெல்லாம் எனக்கு எவ்வளோ ரிலீஃபாக இருக்குது தெரியுமா. ஒரு வாட்டியா எதனா ஒரு பயம் வந்துட்டாலோ, எதனா ஒரு விஷயம் நடந்துட்டாலோ, என் கண்ணு முதல்ல ஒன்று தான் தேடும், கட்டி பிடிக்கணும்னு தோணும். கட்டி பிடிச்சிட்டேன்னா அவ்வளோதான், எல்லாமே சரியாக போன மாதிரி ஒரு ஃபீல். நீ இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது, எனக்கு அது எப்போவுமே வேணும் சங்கு. என்னால் தனியாக எதையுமே ஹேண்டில் பண்ண முடியாது. நீ இருந்தால் நான் என்ன வேணால் பண்ணுவேன், அதுவும் தனியாக கிடையாது, உன் ஹெல்ப்போட. எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும், பிடிக்காமலாம் இல்லை. சரிட்டே சங்கு. சொல்லு. I love you. I love you today. எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும் சங்கு. ஆனால் அதை எனக்கு வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல. புரியுது. பொறுமையாக பார்த்துக்கோ, புஷ் பண்ணாத. சங்கு, எனக்கு ஒரு சின்ன ஆசை, எனக்காக பண்ணுவியா? எனக்கு உன் கூட வெளியே போகணும் போல தோணுது, நிறைய சுற்றி பார்க்கணுன்னு தோணுது. லைக் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லாம் ஹனிமூன் போவாங்கல்ல, அந்த மாதிரி உன் கூட போகணுன்னு தோணுது. போகலாமா? கண்டிப்பாக, ஆனால் வேலையை முடிச்சுட்டு போகலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சங்குக்கு நம்ம டேவை அப்படியே வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வர அவங்க அம்மா காட்டுறாங்க. அவங்க ஆல்ரெடி டைனிங் டேபிளில் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அழகாக நம்ம டே சங்குக்கு 2 பேருமா போயிட்டு அழகாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வர, நம்ம டே வந்து ஆல்ரெடி எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்றாரு. ஜங்கு குளிச்சுட்டு வந்த வேகத்துக்கு இந்த வாட்டி டே வந்து சங்குக்கு சாப்பாடு எல்லாமே எடுத்து வச்சுட்டு அவரும் கூட உட்காந்து சாப்பிட்றப்போ பேசி ஜாலியாக சிரித்து பேசுகிறாங்க. அதுவும் டே வந்து அதிகமாக பேசுகிறது எதை பற்றினா, அவர் ஹனிமூன் போகணுன்னு சொல்லி நினச்சார் இல்லையா, அந்த இடம் எப்படி இருக்கணும், அங்கே இதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு பேசுகிறாரு. நம்ம சங்குக்கு இந்த சைடு இது வரைக்கும் பார்த்த டேயாவும் வேறு, ஆனால் இந்த டேயாவும் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குழந்தைத்தனமாக ஆசைப்பட்டது எல்லாத்தையும் வாய் விட்டு சொல்லி அது செய்யணும் இது செய்யணும்னு ஆசைப்படுறது, எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, இதெல்லாம் டோட்டலாக புதுசாக இருக்குது நம்ம டே வந்து ஓப்பனாக வெளியே பேசும்போது நம்ம சங்குக்கு. ஆனால் அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, இப்படியும் டே இருப்பான் அப்படியும் டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய எல்லா வேர்ஷனையும் நம்ம ஜங்குக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, அப்சர்வ் பண்ணுறாரு. நம்ம டேவும் அதே மாதிரி தான். ஜங்குக்கு வந்து சைலண்ட்டாகவும் இருக்கான், கோவப்படவும் செய்வான், விட்டால் அடிக்கவும் செய்வான். அதே சமயம் அவனை மாதிரி பாசக்காரன் யாரும் கிடையாது. அந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டேவை எந்தளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்காரோ நம்ம டேவும் அந்தளவுக்கு ஜங்குக்கு புரிஞ்சு வச்சுக்கிறாரு. இப்போ அப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது, 2 பேரும் தூக்கம் இல்லாமல் எப்படியோ அந்த கம்பெனி டீலிங்ஸை வந்து 2 பேருமே சேர்ந்து ஃபேஸ் பண்ணி முடிச்சிட்றாங்க. முடித்ததுக்கு அப்புறமேட்டு அந்த மேனேஜர்கிட்ட கொண்டு போய் காட்ட எல்லாமே ஓகே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம டேவை கொஞ்சம் ஃப்ரீயாக விட, அதுக்கப்புறம் நம்ம டே வந்து ஒரு 1 வீக் லீவ் கேட்க சங்குக்கும் 1 வீக் லீவ் கேட்குறாரு. அதுக்கப்புறம் 2 பேருமா சேர்ந்து ஆசைப்பட்ட மாதிரி ஒரு ஹனிமூன், அவ்வளோ அழகாக ஹனிமூன், பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தவங்க கூட ஹனிமூன், அதுவும் மேரேஜ் ஆகிட்டு பர்ஃபெக்டாக ஒரு ஹாப்பி கப்புள்ஸாக எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லாமல், மனசுக்குள்ளே எந்த சீக்ரெட்ஸும் இல்லாமல் ஒரு ஃப்ரீ பேர்டாக ஜாலியாக அப்படியே சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் புதுசாக அப்படியே வளருது. நான் இந்த இடத்துல இந்த ஸ்டோரியை முடிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
ஸ்டார்டிங்கில் ஸ்டோரி வந்து ஒரு மாதிரி அப்படியே எதையோ ஒன்று உள்ளே புதைச்சி வச்ச மாதிரி போயிட்டுருக்க மாதிரியே தான் இருக்கும். ஆனால் ஒன்ஸ் அந்த ஒரு ட்ரூத் வெளியே தெரிய ஆரம்பித்ததும் அவங்க 2 பேருடைய அந்த லவ் வெர்ஷன் இருக்குல்ல, அது அழகாக இருக்கும். எனக்கு நான் யோசித்த மாதிரியே வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. அண்ட் மறக்காமல் அந்த லிங்க்கெல்லாம் போய்ட்டு ஜாயின் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஓகே டியர், டாடா எவ்ரிபடி, ஐ லவ் யூ ஆல்.